எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். புது வீட்டுக்கு வந்திருந்து ஃபர்ஸ்ட் விலாக் வியாழக்கிழமை ஈவினிங்லேருந்தே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வீட்டில் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் இருந்துச்சு, அவ்வளோக்கா செட் ஆகலை. ஓரளவுக்கு செட் ஆனதுலேருந்து தான் விலாக் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். என் பையன் ஈவினிங் தூங்கிட்டு இருந்தான். புது வீட்டுக்கு வந்திருந்தா அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு தூங்குகிற டைமிங்கு. ஆனால் நைட்டு தூங்குகிற டைமிங் மட்டும் சேஞ்ச் ஆகவே இல்லை. அவனை தூங்க வச்சுட்டு சாமிக்கு தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாமிக்கு தீபம் போட்டேன். ஒரு 1 hour பக்கம் தூங்கிட்டு இருந்தான். ஒரு 6:30 மணிக்கு பால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்றுக்கிட்டு இருந்தேன். கீழே பால்கார் வருவார், வந்தார் அப்படின்னா போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் இன்னும் கேபிள் கனெக்ஷன் கொடுக்கல. நான் ஃபோனில் கனெக்ட் பண்ணி டிவி பார்த்துப்பேன். பாலுக்கு வெயிட் பண்ணும்போது ஒரு வீட்டில் டிவி ரொம்ப சவுண்டாக வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த பாட்டிக்கு காது அவ்வளோக்கா கேட்காதுன்னு சொல்லிட்டு நல்லா லவுடாக வச்சு கேட்டுட்ருப்பாங்க. அங்கே போய் உட்காந்தோன்னா உட்காந்து நம்ம சீரியல் ஆடியோ கேட்டுக்கலாம். உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். டைம் போனதே தெரியல. பால்கார் வந்ததும் பால் வாங்கிட்டு மேலே வந்தாச்சு. வந்ததும் 1 pot ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே அரிஞ்சு வச்சுருந்தேன். அரிஞ்சதும் பார்த்திங்கன்னா என் பையன் எந்திரிச்சிட்டான். சரி அவனையும் வச்சுட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டக்ஷன் தான் இருக்குது, இன்னும் கேஸுக்கு கனெக்ஷன் கொடுக்கல. அதனால் இண்டக்ஷன்லேயே குக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவனும் பார்த்திங்கன்னா கீழே விளையாண்டுட்டு இருந்தான். அம்மா வீட்டில் இருந்தப்போ ஆளுங்க நிறையா இருக்கிறனால அவனுக்கு அவ்வளோக்கா தெரியல. இங்கே என் கூட மட்டும் விளையாடுறதுனால அவனுக்கு போர் அடிக்குது. சும்மா அழுதுகிட்டே இருக்கான். சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் போக போக பழகிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ கீழே கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் வேடிக்கை காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைம் இப்போ போய்கிட்டு இருக்கு. கடைசியாக குக்கருக்கு மூடி போடும்போது எங்கள் வீட்டுக்காரரும் வந்துட்டார். வந்ததும் 2 பேருமே விளையாண்டுருந்தாங்க. ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என் மூஞ்சியே பார்த்துட்ருக்கறனால அவங்க அப்பா வந்தோடனே ஒரே குஷி ஆகிட்டு அவங்க அப்பா கிட்டே போயிட்டான். போனது அவங்க அப்பா பொரி ஊட்டி விடுறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார். ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ளே குத்து விளக்கு கழுவாமல் வச்சுருந்தேன். ஏன்னா அன்றைக்கி பால் காய்ச்சும் போது ஏற்றி வச்ச விளக்கு வந்ததும் கழுவிக்கலான்னு தொடச்சி வச்சுட்டு தான் போயிருந்தேன். அந்த குத்து விளக்கையும் புளி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ப்ரெஷர் அடங்குனதும் அரிசி பருப்பு சாப்பாடு 2 பேர் உட்காந்து சாப்பிட்றது தான். என் பையன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தான். அவனுக்கு வாழைப்பழம் ஊட்டி விட்டால் சாப்பிடலை. சரி நாம் சாப்பிட்டு ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்ருந்தோம். அரிசி பருப்பு சாப்பாடுக்கு தண்ணி எச்சா போனதுனால நல்லா கொலன்னு இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் அவர் சாப்பிட்டாரு. எனக்கு அந்த மாதிரி கஞ்சியாக இருந்தால் பிடிக்காது. ஸோ அதனால் பாதி சாப்பிட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன். நாங்கள் எம்டி சிலிண்டர் தான் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபுல்லாக ஒரு சிலிண்டர் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இப்போ அடுப்பும் ரெகுலேட்டரும் இல்லை. அடுப்பு பெரியம்மா வீட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. வேணா எடுத்துக்கோ அப்படின்னாங்க. சரி அந்த அடுப்பே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிட்டு பெரியம்மா வீட்டுக்கு கிளம்பி போனோம். போய் ஒரு 1 hour இருந்து பேசிட்டு வரும்போது அடுப்பே எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் ஒழுங்காக சாப்பிடாதனால என் பையனும் சாப்பிடலை. அதனால் இட்லி மட்டும் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்ததும் நாளைக்கு அடுப்பு கனெக்ஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாமே ஊற போட்டேன். காலையில் ஆட்டி நைட்டுக்கு தம்பிக்கு இட்லி ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டக்ஷனில் பாலும் காய்ச்சி வச்சுட்டேன் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. மீதமான அரிசி பருப்பு சாப்பாடை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டேன். பால் லைட்டாக ஆறுனதும் பொட்டியில் ஊற்றி கொடுத்துருந்தேன். ஆனால் அவன் குடிக்கல, ரகலை பண்ணிகிட்டு இருந்தான். அவங்க அப்பா தான் கொடுத்துருந்தாரு. ஃபைனலாக வாங்கிட்டு வந்திருந்த அடுப்பையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். காலையில் காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தக்காளி தொக்கு பக்கத்து வீட்டில் கொடுத்துருந்தாங்க. நான் இட்லி வாங்கிட்டு போனதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டு அண்ணா கொடுத்துருந்தாங்க. எங்கள் அம்மா என்னை எப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க சமைச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருந்தார்.
அதையும் வச்சு சாப்பிட்டு கடைசியில் வந்து என் பையன் எப்பயுமே வந்து 12 மணிக்கு மேலே தான் தூங்குவான். அதனால் வந்து நமக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு டிவியில் வந்து டாடா படம் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவனும் வந்து என் மேலே சாஞ்சு உட்காந்துட்டு பால் குடிச்சிட்டு இருந்தான். பால் குடிச்சிட்டு இருக்கும்போதே அவன் தூங்கிட்டான். நாங்கள் அந்த டாடா படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தூங்கினோம். இந்த விளாக் இதோடு முடியுது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.